மீடியால ஒரு ரிப்போர்ட் இப்ப வந்துகிட்டு இருக்கு. மோடி அடிக்கடி இத கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களோட தலைவர் யாரு, இந்த நாட்டை யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்கன்னு. அதுக்கு அவங்க ஃபார்முலாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. யாரு பிரதம மந்திரி ஆகணும்னு ஃபார்முலாவை ரெடி பண்றாங்களாமா. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த ஆளுங்க 1 year 1 PM ஃபார்முலாவை ரெடி பண்றாங்களாம். அதாவது ஒரு வருஷம் ஒருத்தர் பிஎம், 2வது வருஷம் இன்னொருத்தர் பிஎம், 3வது வருஷம் 3வது ஒருத்தர் பிஎம், 4வது வருஷம் 4வது ஒருத்தர் பிஎம், 5வது வருஷம் 5வது நபர் பிஎம்ஆ. யோசிங்க, இப்படி எல்லாம் இருந்தா நாடு என்ன கதி ஆகும்னு. என்ன ஆகும்னு எனக்கு சொல்லுங்க. இந்த நாடு நல்லா இருக்குமா? உங்க எல்லாரோட கனவும் நிறைவேறுமா? உங்களோட பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்குமா? இதுக்கான அர்த்தம் அவங்க பிஎம் நாற்காலியை கூட ஏலம் விட ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு அதிகமா பிட் பண்றாங்களோ அவங்க அந்த வருஷம் உட்காருவாங்க. அப்புறம் இதுல ஒரு தமாஷான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் நாற்காலியில உட்கார்ந்த பிறகு 4 பேர் அந்த